2 டேஸ்க்கு சென்னையில இருக்க மாட்டோம். சென்னைக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எங்கன்னா காலாஸ்திக்கு தான். கிட்டத்தட்ட 1 இயரா போலான்னு பிளான் பண்ணி இன்னைக்கு தான் வந்து அது நிறைவேறுச்சு. காஞ்சிபுரம் போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டா பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 4 மணிக்கெல்லாம் காஞ்சிபுரம் போயிட்டோம். ஸ்ட்ரைட்டா பஸ்லாம் அங்க இல்ல. திருப்பதி போயிட்டு அங்கேருந்து தான் சேஞ்ச் ஆகணும்னு சொன்னாங்க. இங்கேருந்து திருப்பதி போறதுக்கு ஸ்லீப்பர்ஸ்ல வந்து போலான்னு இருந்தோம். பட் அங்க அந்த பஸ் அவைலபிள் இல்ல. நார்மல் பஸ் தான் இருந்தது. 5 o'clock வந்து காஞ்சிபுரத்துல இருந்து பஸ் எடுத்தாங்க. ஒரு 1.5 மணி நேரத்திலே ஹோட்டல் போய் ரீச் ஆயிட்டோம். அது என்ன லொகேஷன் எனக்கு தெரியல. அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாமே பண்ணிட்டு அகைன் வந்து ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்மையா இருந்தது நைட் டைம் டிராவல். அங்கிருந்து ஒரு 1.5 மணி நேரத்திலேயே வந்து நாங்க திருப்பதி வந்து ரீச் ஆயிட்டோம். கீழ் திருப்பதியிலேருந்து காலாஸ்திக்கு நிறைய பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. போகும்போதெல்லாம் சரியான ஃபன்னு தான். ஃபேமிலியோட போனதுனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் போனது. அதுவும் லாங் டிராவல் வேற செட் ஆகாமான்னு இருந்தோம். ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்களும் காலாஸ்தி போய் ரீச் ஆயிட்டோம். அங்க போன உடனே ரூம்ஸ் வந்து அவைலபிளா இருந்தது. நாங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே வந்து பார்த்தோம். இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால டீட்டெயில் வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியல. கோயிலும் வந்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ரூம் எடுத்துட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரூம் வந்து நாங்கள் எடுத்தது 6 பேருக்கு கம்மியாக தான் இருந்தது. 10ல் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி 1 டே தானே இருந்துடலான்னு போயிட்டோம். ரெண்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்கு 500 சொன்னாங்க. சிங்கிள் ரூம் தான். அதில் 4 பேர் தான் இருக்க முடியும். ஆனால் நாங்கள் 6 பேர் இருந்தோம். நான் வந்து வீடியோ எடுக்கல. மார்னிங் வந்து காட்டுறேன். ரூம் போன கையோட அப்படியே நாங்கள் வெளியே வந்தாச்சு. எங்கள் பெரியம்மா காலில் வந்து அடிபட்டிருக்கு. சரியாகிறதுக்காக ஆயில்மெண்ட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படியே கோயில் பற்றி டீட்டெயிலாம் தெரிஞ்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 12 மணி போல் வெளியே சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள். நைட் டைம் வந்து இந்த மலை மேலே இருக்க சிவன் பார்வதி வந்து அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சாங்க. கேமராவில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் டேரெக்டாக பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா இருந்தது. மார்னிங் வந்து எப்படா மேலே போகணும் அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நாங்க அந்த கோயில் போற டைம்ல தான் டீட்டெயில்லாம் சொல்றதுக்கு யாருமே இல்ல. எங்கள மாரி எல்லாரும் சுத்தி பார்க்கறதுக்கு தான் அந்த டைம்ல இருந்தாங்க. ஃப்ரீயா இருந்ததுனால. ஒரு 2 பேர் வெளிய உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நீங்க ரூம் எடுத்திருக்கீங்களா? அவங்க கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேளுங்க. தெளிவா சொல்லுவேன்னாங்க. மார்னிங் வந்து என்னலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். டாடா பை பாய்.